பிறகுதான் என்னவாச்சு? சூரியன் அஸ்தமித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவும் பகல்ல நடந்துச்சு. இப்ப ஆபிரகாம வெளியே கூப்பிடுறாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, பாக்குறாரு, நட்சத்திரங்களை எண்ணு. அவன் கண்ணுக்கு நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா பகல். ஆனா அவனுக்கு தெரியும் மேல நட்சத்திரம் இருக்கு. ஏன்னா பகல் தான், என் கண்ணு பார்க்கல, ஆனா அங்க இருக்கு. இதான் விசுவாச ஃபார்முலா. நம்பப்படல் மேல் உறுதியும். பழைய ஏற்பாடல்ல புதிய ஏற்பாடல்ல எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படை. ஆனா கடைசி காலம் எப்படி இருக்கும்னா, மனுஷகுமாரன் வரும்போது ஜனங்கள் எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப இது விசுவாச குறைவுள்ள சந்ததி. இந்த சந்ததிக்கு எதை கேட்டாலும் ப்ரூஃப் கொடுக்கணும். இப்பவே நீங்களே எடுத்துக்கோங்க. எதை சொன்னாலும் எங்க வந்திருக்கு, எதுல போட்டிருக்கான். அடுத்த கேள்வி அதானே வருது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அப்படியா எங்க போட்டிருக்கு? நீங்க சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் அனுப்பு, ப்ரூஃப் கொஞ்சம் அனுப்புங்க. ஏன்னா ப்ரூஃப் காட்டினாதான் நம்புவேங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாமே விஷுவலைஸ். இந்த விஷுவலைஸ்ங்கிறதுனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விசுவாச குறைச்சல். விசுவாசம் என்ன? காணப்படாதமே நிச்சயம். எதை ஒண்ணுமே பார்க்காம ஆண்டவர் சொன்னா நம்பணும். ஆனா இப்ப சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது ப்ரூஃபோட. இந்த ப்ரூஃப் எதுவுமே இல்லை. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அவர் சும்மா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காரு. வந்தாரு, அது வந்துச்சா, இது வந்துச்சா, அது எலும்புச்சா, இது எலும்புச்சா, ஒன்னுத்துக்கு கூட ப்ரூஃப் இல்லைங்க. சும்மாவே சொல்லிட்டு போறாரு. ஏதாவது இருந்தா காட்ட மாட்டாரா? அதான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு சபைய? சரி, இதை காட்டினாலாவது நீங்க விசுவாசிப்பீங்களா? விசுவாசிப்பீங்களான்றத விட ஆயத்தமாவீங்களா? எப்படியாவது என் சபை வருகையில வந்துருமா? அதான் கர்த்தருடைய திட்டம்.